சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது காரக்குடி பனியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுங்க. அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. அப்புறம் பச்சை மிளகாய், நான் பாதி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயில் பாதி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் தாளித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் டைம் மேலே தூரத்துக்கு கொத்தமல்லி. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் கடுகு பொரிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வதக்கிறதை எடுத்து வச்சுக்கிற மாவில் கொட்டிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லியும் இதில் தூவி விடலாம். இதில் நான் கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறேன். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போல் எடுத்துங்க, 1/4 டீஸ்பூன் போல். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரப்பனியோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றி எடுத்துடலாம். வாங்க. இப்போ நம்ம புளிப்பெண்ணெய் கல்லை வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடானதும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இப்போது நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுற்றி ஊற்றிக்கலாம். மேலே நல்லா வேகணும் இருக்காங்க. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம இது நல்லா வெந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். சுவையான காரசாரமான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.